அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியடைந்திருக்கிறது. ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் ரூபாய் மதிப்பு கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க வணிகப் பிரிவு செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 20 காசுகள் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. போரின் காரணமாக பல்வேறு பொருளாதார நிலை தடுமாறல்களை நாம் சந்தித்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாகவே இதை பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, இந்திய ரூபாய் மதிப்பு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை தற்போது சந்தித்திருக்கிறது. இதற்கு 3 காரணங்கள் மிக முக்கியமானதாக கூறப்படுகின்றன. முதலாவது, தற்போது நடைபெற்று வரும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழலால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. இதுதான் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. இந்தியா அதனுடைய கச்சா எண்ணெய் தேவையில் 88% இறக்குமதியை செய்கிறது. தற்போது ஏற்பட்டிருக்கும் கச்சா எண்ணெய் விநியோக நெருக்கடியால் இந்தியாவுக்கான இறக்குமதி செலவு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. இது இந்தியாவின் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, தற்போதைய சூழலில் அமெரிக்க டாலர் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று வருகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் அமெரிக்க டாலரை நோக்கி நகர்கிறார்கள். இதுவும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு மற்றொரு காரணமாக இருக்கிறது. மூன்றாவது, தற்போதைய போர் சூழலால் இந்திய பங்கு சந்தையில் கடும் வீழ்ச்சி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்நிய பங்கு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி குறைந்து வருகிறது. இதுவும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு அடுத்த காரணமாக இருக்கிறது. தற்போதைய வீழ்ச்சி இந்தியாவில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் இறக்குமதி விலை மிகப்பெரிய அளவில் உயரும். விளைவாக அதனுடைய உள்நாட்டில் அதனுடைய விலை அதிகரிக்கிறதான வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவது, தங்கம் மற்றும் மின்னணு சாதனங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும். இந்த சாதனங்களின் விலை உயரும் அபாயமும் தற்போது உள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.